ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆர்எம்ஜி கிச்சன். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு சூப்பரான ரெசிபி தாங்க. அதாவது மோர் குழம்பு எப்படி சூப்பராக வைக்கலான்னு பார்க்க போகிறோம். இப்போ நான் மோர் குழம்பு வைக்கிறதுக்கு நான் பூசணிக்காய் எடுத்திருக்கேன். உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவு நீங்கள் பூசணிக்காய் எடுத்துக்கலாம். இப்போ நான் ஒரு பீஸ் பூசணிக்காவை நல்லா சின்ன சின்னதாக இந்த மாதிரி தோல் நீக்கி கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இது கூட நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கிங்க. ஒரு 3 டம்ளர் கூட நீங்கள் தண்ணி ஊற்றிக்கலாம். இதை நம்ம வேக வைக்க தான் போகிறோம். அதனால் நல்லா இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா 3 டம்ளர் தண்ணி ஊற்றிருக்கேன் நான். நீங்கள் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். இந்த காய்கறியெல்லாம் நல்லா முங்குற அளவுக்கு நல்லா தண்ணி வேணும், அவ்வளோதாங்க. பாருங்கள், இதை நம்ம மஞ்சள் பொடி போட்டு நல்லா வேக வைக்க போகிறோம். மோர் குழம்புக்கு நல்லா மஞ்சள் பொடி போட்டால் தான் நல்லா கலர்ஃபுல்லாக இருக்கும். அதனால் நான் மஞ்சள் பொடி போடுவேன். இப்போ இதை நம்ம நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு 3லேருந்து 5 நிமிஷத்துக்குள்ளே இது வெந்துடும். இது வேகிற வரைக்கும் நீங்கள் நல்லா இதை மூடி வச்சுருங்க. இப்போ நம்ம அரைச்சிக்கலாம். அரைக்கிறதுக்கு தேவையானதெல்லாம் ஒரு பீஸ் தேங்காய் எடுத்திருக்கேன், 3 பச்சை மிளகா, அதுக்கப்புறம் 1 ஸ்பூன் ஜீரகம், ஒரு துண்டு இஞ்சி எடுத்துக்கோங்க. பாருங்கள், ஒரு துண்டு 2ஆக கட் பண்ணி எடுத்திருக்கேன். ஒரு 4-5 வெங்காயம், சின்ன வெங்காயம் அப்படியே முழுசாக தோல் நீக்கி எடுத்துக்கலாம். கடலைப்பருப்பு 1/2 மணி நேரத்துக்கு முன்னாடி நான் ஊற வச்சுருக்கேன். ஒரு கை கடலைப்பருப்பு எடுத்துக்கலாம். இப்போ இதை நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சிக்கலாம் நீங்கள். இப்போ அரைச்சாச்சு. இப்போ இந்த பூசணிக்காய் நல்லா வெந்துருச்சு பாருங்கள். வெந்ததுமே நம்ம அரைச்சி வச்சுருக்கிற இந்த இதை நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ அது கூட கொஞ்சம் நல்லா தண்ணி ஊற்றி இந்த மசாலாவோட பச்சை மணம் போடுறதுக்காக ஒரு 2 நிமிஷம் இதை நீங்கள் நல்லா வேக வச்சுருங்க. இருக்கிறதுல ஈஸியான ரெசிபினா அது மோர் குழம்பு தாங்க. பாருங்கள், சீக்கிரமாக நம்ம செஞ்சிடலாம். இதை நீங்கள் வேக வச்சிங்க அப்படின்னாலே போதும், மோர் குழம்பு சீக்கிரமாக ரெடி ஆகிடும். இது வேகட்டும் நல்லா. ஒரு 2 நிமிஷம் வெந்துச்சு அப்படின்னாலே இந்த பச்சை மணம்லாம் மேக்ஸிமம் போயிடும். பாருங்கள், நல்லா வெந்து கொதி வந்துருச்சு. இப்போ இதை நீங்கள் ஆஃப் பண்ணி கொஞ்சம் நேரம் ஆற வச்சுருங்க. அதுக்குள்ளே நம்ம தாளிச்சிக்கலாம் மோர் குழம்புக்கு. நான் தேங்காய் எண்ணெய் ஊற்றிருக்கேன். தேங்காய் எண்ணெய் தான் மோர் குழம்புக்கு டேஸ்ட்டை கொடுக்கும். நல்லா ஒரு 2 ஸ்பூன்லேருந்து 2.5 ஸ்பூன் வரைக்கும் தேங்காய் எண்ணெய் ஊற்றிக்கிங்க. எண்ணெய் நல்லா காஞ்சிக்கிட்டு இருக்கு பாருங்க. எண்ணெய் நல்லா காஞ்சதுமே இப்போ 1 ஸ்பூன் கடுகு போட்டுக்கலாம். கடுகு போட்டாச்சு. அதுக்கப்புறம் நீங்கள் வேறு என்ன எடுத்துக்கணும் அப்படின்னா, மோர் குழம்புக்கு 1 ஸ்பூன் உளுந்தம்பருப்பு, 2 வரமிளகாய், 1 கொத்து கருவேப்பிலை, இதுதாங்க எடுத்திருக்கேன். இதை நீங்கள் அப்படியே கடுகு வெடிச்சதும் இதில் சேர்த்துக்குங்க. இதை லைட்டாக நல்லா பொன்னிறமாகிற வரைக்கும் நல்லா வதக்கி விடுங்க. பாருங்கள், இது நல்லா வதங்கி வரட்டும். இதில் நீங்கள் பெருங்காய பொடி போட்டிங்க அப்படின்னா மோர் குழம்பு நல்லா வாசனையாக இருக்கும். அதனால 1 ஸ்பூன் பெருங்காயத்தூள் சேர்த்திக்கிங்க. இப்போ இதையும் லைட்டாக வதக்கி விட்டு உடனே ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. இப்போ இதை நம்ம மோர் குழம்புல சேர்த்துக்கலாம். பாருங்கள், இது நல்லா பொன்னிறமானதும் நம்ம ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்சுருக்கிற மோர் குழம்புல இதை சேர்த்தோம் அப்படின்னா ரொம்ப டேஸ்ட்டாகவும் வாசனையாகவும் இருக்கும். இந்த மாதிரி நீங்கள் முழுசாக மிளகாய் போட்டால் தான் நல்லாயிருக்கும். பாருங்கள், இதை நீங்கள் அப்படியே அந்த மோர் குழம்புல சேர்த்துருங்க. வா, சூப்பராக இருக்குது பார்க்குறக்கே. இப்போ இதில் நம்ம நல்லா கலந்து விட்டுக்கலாம். இந்த தேங்காய் எண்ணெய் நீங்கள் தாளித்து ஊற்றும் போது நல்ல மணமாகவும் டேஸ்ட்டாகவும் இருக்கும் மோர் குழம்பு. இதை நல்லா நீங்கள் கலந்து விட்டுருங்க. இப்போ இந்த மோர் குழம்புக்கு முக்கியமான ஒன்று என்ன அப்படின்னா தயிர் தாங்க. நான் வீட்டிலேயே பண்ண தயிர் எடுத்திருக்கேன். உங்களுக்கு எந்த அளவுக்கு புளிப்பு தேவையோ அந்த அளவு நீங்கள் பார்த்து ஊற்றிக்கலாம். கொஞ்சம் நான் 1 கப் தயிர் எடுத்து இதில் ஆட் பண்ணிட்டேன். இப்போ இதை நல்லா கலந்து விட்டுருங்க. நல்லா கலந்து விட்டுட்டு இதெல்லாம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு தான் நீங்கள் பண்ணணும். இந்த மோர் சேர்க்கறது இதெல்லாமே இல்லைன்னா ஒரு மாதிரி கட்டி கட்டி ஆகிடும். அதனால் கொஞ்சம் நான் லைட்டாக ஆற வச்சுட்டு தான் நான் அதை பண்ணுவேன். பாருங்கள், மோர் சேர்த்ததுமே நல்லா புளிப்பு சுவை வந்துடும். நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் மோர் குழம்பு. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தா கமெண்டில் சொல்லுங்கள்.